ஏசப்பா ஏன் என் வாழ்க்கையில் இந்த தீங்க அனுமதிச்சாங்க, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படி சொல்லி அழுதுட்ருக்கீங்களா? உங்களுக்கான இன்னைக்கு ஒரு சின்ன வார்த்தை. எரேமியா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அதாவது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சவங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கினவங்க யாராக இருந்தாலுமே ஆண்டவர் அவருக்கு நான் உங்களுக்கு தீங்கு செய்வேன்னு சொன்னாலும் கூட அவங்க மனம் மாறினா, தாங்க செஞ்சது நினச்சி மனம் மாறி மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி தேடினா, நான் செய்ய நினச்ச தீங்க, நான் சொன்ன தீங்க நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கையில் ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் தேடுகிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தீங்கான காரியங்களை ஆண்டவர் அனுமதிப்பது எப்படி? அதனால் கவலைப்படாதீங்க, பொறுமையோடு காத்திருங்க. தேவன் நமக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார். எல்லாவித தீமைகளையும் அவர் நன்மையாகவே மாற்றுவார்.